ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த 2025 ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை துதிக்க, பாட, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால் எங்களுடைய ஆலயத்தை நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தை நாங்கள் கண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. அதன் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க, ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே கூட ஆம்படி சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, கடந்த வருடம் முழுதுமாய் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டில் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இங்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை உடைய கருத்துல அர்ப்பணிக்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாண்டவரே, உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த ஆராதனையில் நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலானவரே உன் நாமத்துக்கு மகிமையாய் இருக்கட்டுமே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பாவரிக்கை பாடல், பாவரிக்கை ஜபம், அதை கேட்டு நீங்க பாவ நிவர்த்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசிக்க போகிற ஒவ்வொரு வேத பகுதி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நடக்கிறபடியாய் எங்களை மாற்றி எழும்படியா ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்தில் அபிஷேகத்தின் ஆவியானவர், அன்றைய வருஷன் ஆவியானவர் ஒவ்வொரு மேல் ஊற்றப்படும்படியாய் எல்லாரும் பலத்தினாலே இடைப்பட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அருமையான ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய பலத்தினால் இடைப்பட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிவரும்படியாய் அநேக உள்ளங்களை தேற்றுகிற, அநேக உள்ளங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் வெளிவரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளாய், உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே கடந்து செல்ல நீதாமே கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். திருவிருந்து ஆராதனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த அப்பம் உம்முடைய சரீரமாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த திராட்சை ரசம் உம்முடைய ரத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட உம்முடைய சரீரமாக இந்த அப்பம் மாறட்டும். இந்த திராட்சை ரசம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே அதை புசித்து குடித்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம் எல்லாருமே ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொதுவான விசுவாச பிரமாணம், காணிக்கை, பாடல், காணிக்கை, அறிவிப்பு, ஜபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்க நாம மகிமைக்கென்று வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் நீங்க ஆராதனை மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கொடுத்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவர் நாமும் மகிமைக்கின்றோம்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனை புத்தகத்திலே 5வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இங்கு கூடி வந்திருக்கின்றோம். எல்லாரும் ஜெப நிலையிலே இருப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம்.
நம் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்களும் நானும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரிடத்திலே பாவரிக்கை நாம் ஏறெடுப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரே, நான் கடந்த வருடத்திலே கடந்த மாதத்திலே நான் தெரியாது செய்த பாவங்களை நீங்க தயவாய் மன்னிங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் பாவரிக்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரை ஆராதிக்க வந்திருக்க நாம் அவரை பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஒரு நிமிடம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவரிக்கை ஜெபத்தை நாம் இப்பொழுது ஒரு நிமிடம் சுய பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். கடந்த 2024 செய்த பாவங்களை நாங்கள் உமக்கு விரோதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் எங்களை தயவான் மன்னினாண்டவரே சுத்திரம் உடைய கல்வாதத்தினால் எங்களை கடுமாண்டவரே புதிய வழுக்குள்ளாய் நாங்கள் பரிசுத்தத்தோடு நுழைந்திருக்கிறோம். நீங்க இந்த ஆண்டு முழுது ஆண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டாய் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவத்தை எங்களுக்கு கொடுத்தாண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இதோ ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரை சோதனைகளும். 172வது பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாடில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்ற பாடலை 3 அடிகள் மாத்திரம் பாடி நாம் ஆண்டவருடைய பாவரிக்கையை நாம் ஏறெடுப்போம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாடில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமே தேவனே பொங்கும், நாதனே துங்கமே வேதனே பொங்குன, காதலுடன் தூதத்தோடு செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிது பொங்கிட, சீரும் புயலினால் வாரிது பொங்கிட, பாரில் நடந்த போல் நீர்மேல் நடந்து பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாவரிக்கை ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கைகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்முடைய மன்றாடுகிறோம்.
இயேசு கிறிஸ்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தலும் எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரும் அருளப்படுதல் கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, புதிய வருடத்திலே மற்றும் ஒரு புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு அருளை செய்த தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அசைவாடுகிறவரே, உமது பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்தவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தப்படுத்தி இரட்டுடுத்தி ஆண்டவரே உமது சமூகத்திலே அமர்ந்து நீ நீதி வர, நீ சமாதான கத்த எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவரே செம்மையாய் நன்மையாய் வாய்ப்பு செய்கிறவரே, இவரோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். தெய்வமே உண்மை போற்றுகிறோம், உண்மை வணங்குகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஆத்துமாக்கள் உங்களுடைய பாரங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதமாக வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லோரும் இடத்தில் வந்திருக்கிறோம். உமது முகம் மிகவும் லகுவாய் இருக்கும் என்பது ஆண்டவரே, உங்களுடைய எங்களுடைய சுமையை உம்மிடத்தில் நாங்கள் விட்டு விடுகிறோம். சுவாமி வந்திருக்கின்ற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 6 நாட்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அலைந்து திரிந்து ஆண்டவரே தங்களை வருத்தி கொண்ட நாட்களில் விட்டு ஓய்வு நாளிலே இங்கு வந்து அமர்ந்து உண்மை ருசி பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுதல்களையும் ஆண்டவரே நீர் நிவர்த்தி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, குடும்பத்தில் அசைவாடுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் பார். ஆண்டவரே, என்னுடைய சபை மூப்பர்கள், முதியவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே சுகவீனமாகப்பட்டிருக்கும் உமாவுக்காக ஜெபிக்கிறோம். நீர் சுகம் அளிக்கிற தேவன் ஆண்டவரே, சுகனும் பலன் ஜீவனை கட்டளையிட்டு ஆண்டவரே மகிழ்ச்சியாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி பகர நீர் கேள்வி செய்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் அடையாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வழி நடத்துமார்கள். படிக்கின்ற பிள்ளைகள், பணி செய்கின்ற பிள்ளைகள் எல்லாவற்றுமாக இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு தக்க, அவர்கள் விசுவாசத்துக்கு தக்க எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க நாங்கள் வேண்டுகிறோம். நமது ஆசீர்வாதத்துக்காக எதிர்நோக்கி இருக்கும் எங்களுக்கு
பெருத்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும். இந்த திருச்சபையை வழி நடத்துகிற எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு தர வேண்டும். ஒரே அநேக தாகங்கள் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. இந்த வருடத்திலே ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை நீர் திறந்து கொடுத்து அதிலே உண்மை மகிழ்ந்து கழிப்புற ஆண்டவரே உண்மை போன்ற நாங்கள் எங்களுக்கு அந்த தருணத்தை தர வேண்டுகிறோம். சீக்கிரமாய் வாரும். நாங்கள் எடுத்து நடத்த நீ திருவி செய்கிறோம். முற்றிலுமாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எஞ்சியிருக்கும் காரியங்களை உங்கள் பாதப்படி வைக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது வேதத்திலிருந்து 4 பகுதிகளை வாசிக்க போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், சங்கீதம் 5, சுவிசேஷ பாடமாக யோவான் 17ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னையனது காட்டிய நிலைமையை மாற்றி, என்னையனது காட்டிய நிலைமையை மாற்றி, உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. உன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. உபாகமம் 7ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருந்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரக்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பதம் கலவாயாக. உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக்கு பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புக்களை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியில் எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதில் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு
பிரச்சயமாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரச்சயமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிக்கை கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்பாடும் வாசித்து கொண்டாய். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம். இரண்டாம் வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 20 முடிய வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 20 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 268. துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவாகிய என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசு சன்னதிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளியாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை விழுப்படி செய்யும். அவர்கள் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து ஆறுதல் எங்கள் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வீர். வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக யோவான் 17ஆம் அதிகாரம். வாசிக்கப்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் 13 முதல். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தினால் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாசிக்க தெரிந்து கொள்ள 4ஆம் வேத பாடம் வாசி உண்டாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நீண்ட வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் கடந்த 2024ஆம் ஆண்டு முழுதும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்மணி போல பாதுகாத்து இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இந்த ஜனவரி மாதத்தினுடைய 2வது வாரத்திலே
ஆண்டவரை துதித்து பாட, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, திருச்சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீர்கள். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது சுத்த கிருபை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய செடிகள் மரபில உம்முடைய பரிசுத்த கரங்களால் இடை கட்டி பாதுகாத்து வருகிறேன். அதற்காக சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை பேதரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை பேதரும் நீரே, ஆயிரம் கோடியும் மழை உம்மை பொழுதில்
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா இந்த ஓய்வு நேர ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஒருவரா பெரிய அதிசய செய்பவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஓய்வு நாள் ஆராதனையை கூட்டி சேர்த்திரே தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா எக்கட்டு நேரத்தில் கூட பாசுகிறோம் நீர் வாழ்வாதபடியே பாசுகிறோம் உங்களுடைய சக பாதுகாத்து கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியான இந்த ஆராதனையில கூட பாசுகிறோம் நாமத்தை உயர்த்த பாசுகிறோம் நாமத்தை மகிமைப்படுத்த பாசுகிறோம் ஹalleluya திருச்சபை மக்களை சமூகத்தில் அவர்கள் அபிஷேகத்தில் வழிநடத்த வேண்டும் அபிஷேகத்தில் நிரம்பி வழியா பாசுகிறோம் மாத்திரமாக இருக்க கிருபை தருவன் சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மறவாமல் நினைப்பீரையா மறவாத நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைப்பீரையா மறவாத நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே எல்லோரை எல்லோரை என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லோரை எல்லோரை என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் ஹalleluya பாபிதாவே ஸ்தோத்திரம் ராஜா அப்பா மறவாமல் அப்பா எங்களை நினைத்தீரே அப்பா ஸ்தோத்திரம் திருச்சபை மக்கள் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொரு நாளும் மறவாதபடி அப்பா ஸ்தோத்திரம் நினைத்து வழிநடத்தின அப்பா ஸ்தோத்திரம் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இஸ்ரவேல் மக்கள் அப்பா ஸ்தோத்திரம் அந்த 40 நாள் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஆவியானவரே 40 வருஷம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரம் மறவாதபடி அப்பா ஸ்தோத்திரம் ராஜா நினைத்து வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா இந்த வேளையில கூட அப்பா ஸ்தோத்திரம் ராஜா இந்த திருச்சபை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிற ராஜா இந்த பெருமுக பகுதியில அப்பா ஸ்தோத்திரம் ராஜா திருச்சபை அப்பா நீ நிலைநிறுத்துவன் இன்னும் அதிகமாக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா நீர் அப்பா ஸ்தோத்திரம் வளர்ச்சியோட அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒன்றுக்கு பயப்படாமல் அப்பா
ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். திகையாமல் கலங்காமல் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. நீர் வழிநடத்தின போற கிருபைக்காக நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். பலுகி பெருகுக என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை பலுகி பெருக வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பெரும்போது பதில அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் ரட்சிப்புல வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா ஸ்தோத்திரம் திருவிருந்து பகுதியை ஒரு சமத்துல ஒப்புடுகிற ராஜா ஸ்தோத்திரம். அப்பಕ್ಕೆ ரசத்தை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதித்த அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அப்பா உங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஐக்கியப்பட்ட அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்திலே மேலும் மேலும் வளர கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர்கள் சமூகத்தில் ஒப்புடுகிற ராஜா ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவியின் மன்னாவை பகிர்ந்து தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டி இருக்கிறாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் மத்தியில் ஒரு சகோதரர் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஊழியத்தை குறித்து அவர் அநேகமாய் கேள்விப்பட்டு ஊரிஸ் மேல்நிலை பள்ளியில மாணவராய் படித்து தன்னுடைய படிப்பை முடித்து டிகிரி முடித்து ஊழியத்தின் பாதையிலே வாலிபர்களை ஆண்டுடைய ஊழியத்துக்குள்ளாய் வழிநடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். கடந்த ஆண்டிலே வட இந்தியாவில் சென்று ஊழியத்திற்குரியான ஒரு ஆண்டு காலம் ஆண்டவர்களுடைய ஊழியத்தை குறித்து படித்து மீண்டுமாய் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்கின்றார். நம்முடைய பாலு நகரில் தான் ஒரு வீடு வாடகை எடுத்து அவங்க ஃபேமிலியாக இருந்தாங்க. இப்பொழுது சேவூரில் ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கே அவருடைய குடும்பமாக இருக்கின்றார். அவர் இப்போ நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் செய்த அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒரு 10 நிமிடம் நம்மளோடு கூட சாட்சியாய் பகிர்ந்து தொடர்ந்து ஆயர் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். இப்பொழுது சகோதரர் அரிபாபு அவர்களை திருச்சபையின் சார்பிலே நான் வருக வருக என்று வரவேற்று ஆண்டவருடைய சாட்சி சொல்லும்படி நான் கேட்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்து தேவனுக்கும் சபை நேயர்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சாரை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க என்னன்னாலும் மினிஸ்ட்ரி பண்ணிடலாம். நான் படித்த சார் முன்னாடி நிற்கிறதே ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க பக்கத்தில் உட்கார்றது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. மற்றபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாக்கியம் இல்லைங்களா? நான் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். பாடல் பாடிட்டு இருந்தார் இல்லையா ஐயா, அவரு கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்பம். அப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு ஈவினிங் ஸ்டூடியோவில் வேலைக்கு போவேன், ரவி ஸ்டூடியோவில். ஆனால் எனக்கு யாருக்கா தெரியல, 15 வருஷத்துக்கு முன்னாடி ரவி அவங்களோட ஸ்டூடியோலாம் போகும்போது அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஸோ சபையாருக்கு ஆண்டோடைய நாமத்தில் ஒரு வாழ்த்துக்கிறோம், ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு புத்தாண்டாக இருக்கும்படி நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறேன். என்னோட சபையார் என்னை நேசிக்கிற ஒரு சபையார். கேரளஸாக வருவீங்க, உங்களை பார்த்து திரும்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஐயாவிட கேட்டேன், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது வேலூருக்கு வந்து மும்பையில். ஸோ ஐயா நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு கேட்காம சர்ப்ரைஸாக அவங்களை பார்த்துட்டு போகணும்னு பாருங்க. வீட்டுக்கு சர்ப்ரைஸாக தான் வந்தேன். அதனால ஐயா வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். உங்கள் சபையோடு நான் இருக்க ஐக்கியம் ரொம்ப வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஐக்கியத்தில் இது பண்ணுவாங்க, சரி நீங்கள் சண்டே வந்துடுங்க ஒரு சாட்சி சொல்லிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து எப்படி ரட்சிக்கப்படன்ற ஒரு சாட்சியாவது நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க சார், அவங்க சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பள்ளியில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஊரிஸ் பள்ளியில். நான் வந்து ஸ்கிரிப்சர் வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. அப்போது ஃப்ரெண்டே நல்லா அந்த டைம் வந்தாங்க, 2002 கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்போ தான் அவர் வந்து நான் விளையாட்டு இருந்தபோது ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டேன், அண்ணனா வந்து காலையில் பிரயோஜனத்தில் வாங்க போகலாம் அப்படின்னே. சரி ஜாலியாக இருக்குது, அதனால அவர் நல்லா முட்டைக்கல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டை நான் அழகாக நடத்துறாரு அப்படின்னு போயிட்டு உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன். ஒரு வாரம் நல்லா போச்சு. அடுத்த வாரம் என்ன செய்யறது, அவங்க போயிட்டாங்க, அவள் தான் முடிஞ்சுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டாப்புல, அவர் பேர் ஜோதி பாஸ். வாடா இன்னும் ஒரு சார் நடத்துறாரு, அவங்க போயிட்டு சார் நடத்துறாரு. அவர் பேர் யாருன்னு போய் பார்த்தாங்க, அவர் பேர் அருந்தாஸ், தமிழ் வாத்தியார். அவர் தான் நடத்துறாரு. அங்கே மதியானம் சாப்பாடு டைம்ல நடத்துவோம்.
வேகமாக சாப்பிட்டு ரொம்ப அவர் சொல்கிற கதைலாம் ரொம்ப பிடிக்கும். அது கேட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், அப்பொழுது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்படியே தொடர்ந்து அங்கே போக போக கடவுள் என்னோட பேசுகிறது போல இருந்தது. ஒரு நாள் அந்த சார் சொல்லிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வம் அப்படின்னு. அல்லேலூயா சொல்ல மாட்டேன், அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. நான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துக்கு போனேன், அது எப்படி சொல்லாமன்னு இருக்கேன், பெங்களூரில். அது கோடி இது இருக்கும், சரிங்களா? அதுக்கு பேர் அப்படி சொல்ல முடியல, ஏன்னா எங்கள் சபைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ கோடி இது இருக்கும். அங்கே போயிட்டு எல்லாம் முன்னாடி விளையாட்டுலாம் வந்தேன், ஒன்றும் பேசலை. இவர் சொன்னார், ஏசாமி பேசுகிறாண்டவர். நான் பாட்டு நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குன்னு வந்தேன், 6வது 7வது படிக்கும் போது, சின்ன பையன் இல்லையா. ஆனால் இவர் சொன்னது எனக்கு ஒரு விதமான ஒரு என்ன சொல்ற, ஒரு பயம் பதட்டம், இது எப்படி இருக்கும், அது கொஞ்சம் செக் பண்ணிடலாம்னு அவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு ஏசப்பா என் கூட பேசுங்க, நான் கூட பேசுவோம். அதுதாங்க நான் போயிட்டு முழங்கால் படிக்க அங்கே வந்து இது இருக்கும், இதில் ஸ்கூலில் நிறைய ப்ரேயருக்கு இடம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே ஜோம் பண்ணுறதுக்கு போனோம். ஒரு இடத்துல போயிட்டு முட்டி போட்டு கண்ணு மூடி, ஏசப்பா நீங்கள் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அது இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டதில்லை. நான் கண்ணு மூடி என் கூட பேசுங்க, உண்மையான தெய்வம்னா கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி இருக்குமா. அப்போ அந்த கிளாஸில் யாரும் இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் வருவோம், கிளாஸில் யாரும் இல்லை. எனக்கு இந்த சத்தம் கேட்டதுனால அவர் சொன்னது ஏசப்பா பேசுகிற தெய்வம்னு சரி பேசுவார்னு அவங்க வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது, வெளியே இல்லை, உள்ள இருக்கு, என் மகனே. அல்லேலூயா. அந்த வேர்டு ஆக்சுவலி இந்த வார்த்தை இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சுங்க, அது எப்படி சொல்றது, விவரிக்க முடியும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு நேரம் பயம், ஒரு நர்வஸ், அப்படியே ஒரு பதட்டம், ஒரு பயபக்தி எனக்கு பிடிச்சிக்கிச்சு. என் கையெல்லாம் நடுக ஆரம்பிச்சிச்சு. கண்ணு தந்து பார்க்குறேன், யாரும் இல்லை. அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு வெளியிருந்து சத்தம் கேட்கல, எனக்குள்ளேருந்து கேட்குது. நானே எப்படி என்னை பார்த்து என் மகனே அப்படின்னு சொல்லிக்க முடியாது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு பயம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறேன். அந்த ஒரு நாள் இது நீங்களா என்ன மறுபடியும் பேசுகிறேன், அவ்வளோதான். மறுபடியும் என் மகனே. இப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க, ஏஞ்சி ஓட்டேன், பயம் வந்துருச்சு எனக்கு, இது யாரோ பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் நான் நம்ப ஆரம்பித்தேன், நம்ம ஆண்டை ரெடி பண்ணுறேன் பேசுகிறேன். சின்ன பையன், எனக்கு ரொம்ப தெரியாது, எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, நான் ஆண்டரை அறியாத குடும்பத்துக்கு வந்தேன். ஸோ சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டாலும் ஒரு பயம் பக்தி. அல்லேலூயா. அது ஆரம்பிச்சது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்கணுமே. நீங்கள் ஆண்டவர்களை நடத்தும்படி இது எங்கள் பள்ளியில் கூட ஒரு டைம் சாட்சியாக சொன்னேன், உங்கள் ஊர் ஸ்கூலுக்கு சாட்சியாக சொன்னேன். கத்தர் அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் என் கூட பேசுறதை நிறுத்தவே இல்லை. ஆமே. நானும் அவரோட பேசுறதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்ட சத்தத்தை கேட்குறீங்க? ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் மூலமாக பேசுவார், 1000 மூலமாக பேசுவார். ஒவ்வொரு வாரம் எதுக்கு இங்கே வரணும், கர்த்தருடைய வார்த்தை தேவ மனுஷங்களை வெளிப்பட முடியாதா வருகிறோம். ஆமே. ஸோ இப்படியா போகும்போது தான் கொஞ்சம் ஆண்டுக்குள்ள வந்தால் பிரச்சனை போட்டு வரதானே செய்யும். பிசாசு விட மாட்டானே. நம்ம ஆண்டு நெருங்க பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டோட பிரிக்க பார்ப்போம் இல்லையா. நடந்தது என் குடும்பத்தில். எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொல்ல முடியாத ஒரு கட்சி, ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, அந்த ஜாதியை சேர்ந்தவர். நானும் ஏசி ஜாதி. அல்லேலூயா. இன்னும் உலகப்புறமா சொன்னால் நான் ஆண் ஜாதி, அவங்க பெண் ஜாதி இல்லையா, அவ்வளோதான். நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஆமே. கிறிஸ்துவ ஓடிவார்கள். ஆனால் எங்கள் அப்பா அந்த இதனால கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது நடந்தது. ஸோ 14வது வயசில் நான் ஆண்ட்ராய்டு ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா ரொம்ப அதெல்லாம் நான் ஆண்ட்ராய்டு எங்கள் அப்பா எதுவும் தடுக்கல. பட் 14வது வயசில் எனக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு. அப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெண்கள் ஊரிஸ் கிட்ட இருக்காங்க, ராஜதட்டு கிட்ட. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு இங்கே ஆக்சுவலி நம்ம ஏரியா உங்களுக்கு தெரியாது, ரொம்ப சூடான ஏரியா. இங்கே நிமோனியா வரதுலாம் வாய்ப்பே இல்லை இல்லையா. வந்தால் மலேரியா வரும், இல்லை எதுனா ஒரு டைஃபாய்டு மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன பண்ணாங்க, டாக்டருக்கு எனக்கு என்னென்னோ மருந்து கொடுக்குறாங்க. நாங்கள் தோட்டப்பாலத்தில் இருந்தோம், நிறைய மருந்து கொடுத்தாங்க, எதுவுமே செட் ஆகாது. கண்டினியூஸாக ஃபீவர், ஒரு மாதிரி மயக்கத்திலே இருப்பேன். அப்போது சரி ஹாஸ்பிட்டலுக்கு முடியாது, இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா, ஹாஸ்பிட்டலே பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஒரு வாரமாக பெட்டில் இருக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது என்ன ஆகிடுச்சு, டாக்டர் சம்பத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கவர்மெண்ட் டாக்டர், தோட்டப்பாலத்தில் ஒரு கிளினிக் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் செந்தூர் பாண்டிட்டு கண்ணமந்தோட டாக்டர், 2 பேருமே வந்து எக்ஸ்ரேலாம் எடுக்கும்போது எனக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. இந்த மார்பு எலும்பு தெரியும் இல்லையா, எதுவுமே தெரியல. ஏன்னா மார்பில் என்ன ஆயிடுச்சு, இந்த லங்ஸில் நுரையீரலில் சளி கொத்துட்டு வீங்கி போயிருந்து அடைச்சிட்டு இருந்தது, மூச்சு விட முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தது. ஸோ அப்போது நான் மயக்கத்தை மெடிசன் போயிட்டே இருக்கேன். இந்த கையில் 2 கையில் ஐவிலாம் ஏற்றுட்டு மெடிசன் போயிட்டே இருக்கும். எங்கள் அம்மா வந்து அழுதுனே இருப்பாங்க.
அவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாது. அப்போது திடீர்னு எனக்கு நான் அப்படியே மயக்கத்திலே இருப்பேன். திடீர்னு ஒரு டைம் எனக்கு எங்கள் அம்மா கிட்ட வந்து டாக்டர் நைட் வந்து சொல்லிட்டுக்கிறாங்க, செக்அப் பண்ணுவாங்க, பையனுக்கு நிம்மோனியா வந்திருக்கு, ரொம்ப முத்தி போச்சு, உயிர் பழைக்கிறது ஒரு வாரம் முடிஞ்சு போனால் இருப்பார், அவ்வளோதான். எங்கள் அம்மா சும்மா இருப்பாங்களா, மடியில் போட்டு அழுது அழுகிறாங்க. எனக்கு நைட்டத்துக்கு அம்மா அழுதுனே எனக்கு அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸ் வந்துடுச்சு, சுயநிலை வந்துடுச்சு. எழுந்து எங்கள் அம்மா அழுகுறாங்கன்னா என்ன ஆகும், ஏதோ சம்திங் ஆப்போம், சும்மாலாம் அழுக மாட்டாங்கல்ல. அப்போ தெரிஞ்சிச்சு. அப்போது எங்கள் அருள்தாஸ் சார் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம். வேதத்தில் அண்ணான்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லைங்களா. நான் அம்மா வந்து குழந்தை இல்லாமல் இருந்து, அப்போது அவங்க நம்ம எல்கனாவுடைய மனைவி. ஸோ குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டோட சமூகத்தில் போய் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அது உங்களுடைய சமூகத்திலே உமக்கேன்று கொடுத்து விடுங்களேன். இல்லை ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா, ஒரு பொறுத்துட மாட்டாங்க. அடுத்த வருஷமே என்ன பண்ணுவார், ஏழை மூலியமா ஒரு ப்ராப்பர்சி வரும். அப்போது நம்ம அடுத்த வருஷமும் ஒரு ஆண் குழந்தையை கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் அந்த கதையை எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அந்த கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், சின்ன வயசு சண்டே ஸ்கூல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா சாதாரணமான ஊழியம் வருது, அது என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உயிர் கொடுக்கும் இல்லையா. அதனால் ஒரு சபையில் ஊழியம் செய்யுங்க. சின்ன பசங்களாம் நல்ல கதை சொல்லுங்கள். அந்த கதை அப்போ எனக்கு 13-14 வயசு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு, நீ கூட போய் என்ன பண்ணுமா, ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணு, ஏசப்பா உனக்கு எனக்கு கொடுப்பாரு. அவள் மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகிட்டு சுயநினைவு போயிடுச்சு. மறுநாள் எங்கள் அம்மா அங்கேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க, லஞ்சு. ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் வரணும் இல்லையா. அப்போ அவங்க அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன போயிட்டு வரும்போது சிஎம்சி இருக்குல்ல, அங்கே சேப்பில் இருக்கும். இவங்க ஜெபம் பண்ண தெரியாது. உள்ளே போயிட்டு நம்ம மாத்திரம் தெரியும்னா தெரியும், மணி பிச்சை தெரியும் இல்லையா, அவங்களுக்கு நல்லா தெரியும். நார்த்தி நாள் சொன்னால் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு, நம்மளாலும் நல்லா தெரியும் மணி பிச்சை. அவன் ஜெபம் பண்ண தெரியாது. அதெல்லாம் அழுதுட்டு எசப்பா என் பிள்ளைய உயிரோடு குத்துருவோம், திரும்ப குத்திட்டீங்கன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு இதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து முன்னாடிலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா லங்ஸ் பாதிச்சுன்னா விழுங்க முடியாது இல்லையா. மூச்சு ஆல்ரெடி மூச்சு அடைக்குது, நம்ம சாப்பிடும்போது விழுங்கும் போது மூச்சு அடைக்கிட்டு தான் விழுங்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனால் அம்மா சாப்பாடு அங்கே ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஏன் ஜெபமே நல்லா சாப்பிட்டேன். நல்லா பொன்னாங்கண்ணிக்கு கீரையில் முட்டை போட்டு நல்லா வெள்ளை சாதம் போட்டு எடுத்து கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா ஆச்சு எனக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் செக்கப் போகிறாங்க. 11 மணி ஒரு சம்திங் 12 அந்த டைம் அப்போ தான் வருவாங்க. ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு 12-12:30 ஆகிடும். அப்படி கிட்ட லஞ்சு கிட்ட வரும்போது சாப்பிட்டு டாக்டர் மறுபடியும் செக் பண்ணி எப்படி சாப்பிட்டுக்கிறான். அப்புறம் ஒரே ஆச்சரியம். உடனே மறுபடியும் கூட்டு போய் செக்அப் பண்ணுறாங்க, மறுபடியும் போய் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அப்போல்லாம் எக்ஸ்ரே எடுத்தால் 2 நாள் ஆகும், வெளியெல்லாம் எடுத்தோன்னா இல்லை உள்ளே எடுத்தாலே ரொம்ப லேட்டாக கொடுப்பாங்க. இப்போலாம் வேகமாக வந்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு 2 மணி நேரத்தில் வேணும், ஏன்னா அவரு சாப்பிட்டு கிளம்பணும் கிளினிக். எனக்கு 2 மணி நேரத்தில் வேணும் அவரு ஸ்பெஷலாக சொன்னாலும் உடனே அங்கேருந்து வந்து எல்லாம் கூட்டு போயிட்டு கம்பவுண்டர்லாம் என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க. அது 2 மணி நேரத்தில் வர வச்சாங்க வேகமாக. வந்து பார்த்தா முன்னாடி எப்படி அந்த எலும்புலாம் தெரியாமல் இருந்துச்சு, இந்த டைம் என்ன பண்ணுச்சு, எலும்புலாம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சு. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பேசுகிறாங்க. ஆமென், நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாங்க. அல்லேலூயா. இது ஏன் ஷேர் பண்ணா உங்க விசுவாசம் கட்டி இருக்கும்படியாக எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு அநேகருக்கு உயிர் கொடுக்கிறாங்க, உயிருள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த உயிர் மட்டும் இல்லைங்க, அவரே நமக்காக உயிர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவத்திலிருந்து மீட்டு இருக்கிறாங்க மாதிரி நிறைய காரியங்கள்லாம் கற்று நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். ஏன்னா எங்கள் அம்மா இதுக்கப்புறம் அம்மா சும்மா இருப்பாங்களா, ஏசாங்க உண்மையாக கடவுள் ஆண்டு ஏற்று நாசம் எடுத்தாங்க, முடிஞ்சு வீட்டை பிரச்சனை ஆரம்பிச்சு. எங்கள் அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் இந்த கடவுள்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஆனாலும் கத்தரை விடாமல் பிடித்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 16 வருஷம் முடிஞ்சு. சின்ன வயசு டீனேஜ் வயசுல ஊழித்து வந்தேன். இந்த 17 வருஷம். அல்லேலூயா. ஆண்டோட பெரிதான கிருபையில இப்போ அங்கங்கே நாட்டினெல்லாம் போய் ஊழியம் செஞ்சோம். இப்போ லாஸ்ட் டைம் கல்ஃப் கண்ட்ரியில் ஐயா ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தேன், ஒரு 3 வீக்ஸ் பக்ரேன். அங்கே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம் இருக்குது. முன்னெல்லாம் நம்ம கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டாங்க. இப்போ அட்லீஸ்ட் நம்மளை சொல்கிறத கேட்குறான். அல்லேலூயா. அரபு தேசங்களில் ஆண்டு சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கு, அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். ஸோ அங்கே ஊழியம் செய்யும்படி ஒரு 3 வாரம் அங்கே இருந்து அங்கே இருக்கிற சில சபைகளை போய் ஊழியம் செய்யும்படி கத்த கிருபை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டு இந்த வருஷம் நம்ம பெரிய அற்புதங்களை செய்வார். எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்புங்க,
வந்து ஐயா சொன்னேன், ஐயா நான் சாட்டர்டே ப்ரேயர்ஸுக்கும் ஒரு ஐக்கியத்துக்கு வரேன், மெசேஜ்லாம் வேணாம், சரி இதில் வேணால் ஒரு சாட்சியாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வந்தேன். ஸோ ஆண்டு நாள் மகிமை உண்டாதாக. இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது. முதல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் என் வாழ்க்கை செஞ்ச நன்மையை உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ நாட்டில் போகும்போது யார்கிட்ட போய் கேள்வி வந்து தெரியும். ஏன்னா நான் வந்து அநேக சபைகளுக்கு போகிறோம். சரிங்களா, என்னை நேசிக்கிற மிஷினரிகள் அது அதிகமாக நேசிக்கிறார். அதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட் வேறு எக்ஸ்ட்ரா அனுப்புவேன் என்னால் அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, ஐயா எனக்கு ஒரு கையெழுத்து வேணும் கிட்ட இருந்து. அதனால ஏன்னா எனக்கு பல வருஷமாக அவங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் அவர் சார் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எனக்கு கையெழுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் படிக்கிறோன்னே. ஐயா என்ன பண்ணாங்க, எனக்கு கையெழுத்து போட்டு விட்டு சீல்லாம் பண்ணி நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். ஸோ மன்னிக்கணும். எனக்கு ஐயா கிட்ட கிளாஸில் படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து எங்கள் கிளாஸில் மட்டும் இல்லை, எல்லாம் நிறைய பேருக்கு அவர் ஃபேவரட் டீச்சர். அவர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நிறைய ப்ரோக்ராம் ஐயா இது பண்ணும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? இல்லையா? மகிழ்ந்தாங்க. வாழ்க்கை தேவனுக்கும் ஐயா திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தத்தோடு வழங்கி பழக கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை நம்முடைய ஆயரவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வழி நடத்தும் உயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வளைத்திடுமே உயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வளைத்திடுமே ஓம் வசனோ யானிக்கையில் இதயமது ஆறுதலே ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமது தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதா. ஆம், நாம் எப்பொழுதும் சொல்கின்ற காரியம், 100 பிரசங்கத்தை பார்க்கிலும் ஒரு சாட்சி வல்லமை உள்ளது. அதுவும் இன்றைய நாளிலே நாம் கேட்ட சாட்சி நம் மனதிலே பதிந்து நம்மை சிலிர்க்க வைத்தது. காரணம், நம்மிடத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி புறப்பட்டிருக்கிறார். அதுவும் சிறு வயதிலே அவர் சொன்ன அந்த இன்சிடென்ட், அண்ணாள் கதையை சொல்லி அம்மாவை மாற்றினார். அதே சத்தம், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகின்ற அதே சத்தம் மகனே மகனே என்று அவர் பிரதிபலித்தது. தேவன் பேசினார், இயேசு பேசினார், பரிசுத்த ஆவியானவரும் பேசுகிறார். இதுதான் இன்றைய தலைப்பும் அதுதான். எனவே தரிபாகு சிறு வயதிலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டது எவ்வளவு பெரிய சுவாசி. இன்னும் ரட்சிக்கப்படாத பெரிய வயதுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ரட்சிப்பை பற்றியே தெரியாத மக்களும் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட குறைந்தபட்ச மக்களுக்குள் நாம் இருக்கிறோம். அதுதான் அப்போ எவ்வளவு ஆண்டவரை நாம் ருசி பார்க்கிறோம். இந்த ருசி பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நாம் அறிவாவுக்காக ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோம்.
இந்த நாளிலே பரிசுத்தமாய் இரு, அதுதான் தலைப்பு. அதற்கு ஏற்ற விதமான ஒரு சாட்சியம் எனக்கு கிடைத்தது. பரிசுத்தமாய் இரு, பி ஹோலி. நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் என்றால் என்ன? அது ஒரு பெரிய டாபிக். இருந்தாலும் ஒரு 15-20 நிமிடம் இன்றைக்கு சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என்கின்றதுக்காக இன்றைக்கு நமக்கு ராபோஜனம் இருக்குது. இப்போ தூய தமிழிலே எல்லாம் பேசுகிறார்கள். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தங்கள் நிறைய வருகிறது தமிழிலே. சுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் அற்ற நிலை. இப்படி பார்க்கும் பொழுது சுத்தத்திற்கு தூய்மை என்று சொல்கிறார் தமிழ், தூய தமிழ். இப்போ பைபிள்லாம் புதிய மொழிபெயர்ப்புல இதெல்லாம் மாறி மாறி வருகிறது. இப்போ உபாகமும் நம்ம சொல்றதுக்கு பதிலாக அங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா இணைச்சாட்டம்னு போடுறோம். இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு படிச்சீங்கன்னா அது சரியாகும். நாங்கள் பழைய ஜெனரேஷனில் படித்ததுக்கு உபாகமும் தான் சொன்னால் தெரியும், இணைச்சாட்டம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதையும் இதையும் போட்டு நாங்கள் இன்னும் படிச்சுக்கிட்டு தியாலஜி படித்ததுனால இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழாக்கங்களை. கூடவே என்ன செய்ய வேண்டும்? எபிரேய மூல பாஷையில எப்படி இருக்கிறதோ அந்த பாஷையில் இருக்கின்ற வார்த்தைக்கு தூய தமிழில் எப்படி வேண்டும்? கிரேக்க பாஷை நமக்கு தான் தெரியும். பழைய ஏற்பாடு கிரேக்க பாஷை, எபிரேய பாஷையிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலும். அதற்காக ஏன்னு கேட்டால் தொடக்க கால திருச்சபையில் இருந்தே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் என்பதை மையமாக வைத்திருக்கிறது. பரிசுத்தத்தை தான் மையமாக வைத்து சபைகள் உருவாக்கப்பட்டது. அதிலே கார்ல் பர்த் என்ற ஒரு இறை சிந்தனை உடையவர் நீதி ஆக்கப்படுவதே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்றார். நீதியே பரிசுத்தம் என்று சொல்றார். நாம் திருத்துவத்திலே திளைத்திருக்கிறோம். திருத்துவம் தான் நமக்கு அடிப்படை. திருத்துவம் என்றால் என்ன? மூவரும் ஒருவரே, ஒருவரே மூவராயிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவி சொல்ல அது ஆழ் தத்துவம் உள்ளது. பின்னால் கொஞ்சம் அப்புறம் எப்போல்லாம் இருந்ததோ அந்த டைம். பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு உணர்வு உண்டு, அவர் பேசுகிறார் அப்படி சொல்றது போல அவரிடம் பேசியது பரிசுத்த ஆவியானவர். இயேசு வாழ்ந்த போது அவர் நேரடியாக பேசினார். இப்பொழுது இயேசு எப்படி பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவராக. ஆவியானவர் மூலமாக இல்லை, ஆவியானவராகவே பேசுகிறார். தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன்னா அப்பதான் மூவரும் ஒருவரே சொல்லணும். சாமுவேலே என்று அழைத்தது தேவன் அழைத்தார் என்று சொல்லுகிறோம். தேவன் வார்த்தையால் அழைத்தார். வார்த்தையார் இயேசு. அப்போ தேவன் ஆவியாய் இருந்தார், ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். திருத்துவம் அங்கே காணப்படுகிறது. எப்பொழுது சொன்னாலும் அதை நீங்கள் மூவரும் ஒருவராகவே பார்த்து வாருங்கள். இப்போ பரிசுத்த நிலைப்பாடு அது என்ன சொல்றோம்னா, அதில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காதேஷ் அப்படின்னு சொன்னால் அது எபிரேய சொல். சும்மா ஒரு காதில் வாங்கிக்கோங்க. QADHOSH எழுதிக்கோங்க. காதேஷ் என்றால் அது ஒரு எபிரேய. ஆனால் அதற்கு இணையான ஒரு கிரேக்க சொல்லும் தேவை இல்லையா? அது ஹகியோஸ், HAGIOS, ஹகியோஸ். இது கிரேக்க சொல். இவை இரண்டுக்கும் பொருள், தமிழ் பொருள் என்னவென்றால் தூய்மை. தூய்மை என்று சொல்றோம். தூய்மை என்றால் நாம் என்ன சொல்றோம்? அதைத்தான் என்ன சொல்றோம்? பரிசுத்தம். இப்போ பரிசுத்தம் இல்லாத நிலை, இவை தான் பார்க்கிறோம். இன்னொரு கிரேக்க சொல் இருக்குது, டெலிஷியாஸ், TELEIOS, டெலிஷியாஸ். அதுவும் கிரேக்க சொல். இப்போ இந்த டெலிஷியாஸ் என்ற ஒரு வார்த்தை தமிழிலே தூய்மை என்றுதான் பொருள்.
முன்ன சொன்னதும் தூய்மை தான், ஆனால் இது நேரம், இடம், பொருள் ஆகியவற்றின் தூய்மையை காட்டுகிறது. இந்த ஏன்னா அந்த கிரேக்க சொல்லுக்கு இவங்க தமிழாக்கம் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்றா பழப்பிடுறாங்க. கிரேக்க சொல்லுக்கு 3 சொல் இருக்கிறது. அப்போ இந்த டெலிஷியாஸுங்கிறது நேரத்தை, பரிசுத்த நேரம், தூய்மையான நேரம் அப்படின்னு நேரத்தை சொல்கிறது. அப்போ இடத்தை சொல்கிறது, தூய்மையான இடம். டேய், இந்த இடம் எப்படி இருக்கு? சுத்தம் பண்ணீங்களா? சுத்தம்னா தூய்மை பண்ணீங்களா? அப்போ இல்லையா, சுத்தமா இருக்குதியா, சுத்தமா இருக்குதியா சொல்றோம் இல்லையா? அது இடங்களையும் குறிக்கும் சொல். அதே போல பொருளையும் குறிக்கும். எப்படி இருக்குது? இது தண்ணி, இது என்ன சுத்தமான தண்ணியா, தூய்மையான தண்ணியா கேட்கிறோம் இல்லையா? அப்போ பொருளையும் தூய்மை என்று சொல்வதற்கு பயன்படுது. ஆனால் இன்னொரு கிரேக்க சொல் இருக்கிறது. அது என்னவென்றால் சுருட்டியா, சொட்டீரியா, SOTERIA, சொட்டீரியா. அதுவும் கிரேக்க சொல், இதுவும் தூய்மை தான். ஆனால் இந்த தூய்மை எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் அறம், ஒழுக்கம், மீட்பு, ஆன்மீகம் இவற்றை எல்லாம் பேசும் பொழுது, ஒரு அறத்தை பற்றி பேசும் பொழுது சொட்டீரியா என்ற வார்த்தையை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி ஒழுக்கத்தை பற்றி பேசும் பொழுதும் அந்த கிரேக்க சொல்லை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதாகமத்தில் அவர்கள் எழுதும்போது. ஆனால் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஒரே வரியாக பரிசுத்தம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறது. இதுதான். ஆனால் தூய்மை என்ற வார்த்தையை நான் எப்பொழுதுதான் சொன்னாலும், பரிசுத்தம் என்று சொன்னாலும் அதை ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆன்மீகத்துக்கும் என்ன சொல்றோம்? சுட்டீரியான் தான் சொல்றோம். இப்போ இந்த பரிசுத்தம் திருச்சபைகளிலே காணப்படுகிறது. அப்போ என்ன என்றால், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ அமர்ந்திருக்கும் இடமும், உன்னுடைய உள்ள தூய்மையும், உன்னுடைய சரீர தூய்மையும் எல்லாம் தூய்மையாக இருந்தால் பரிசுத்தமாக இருக்கிறார். இந்த பரிசுத்தத்திலே தான் நீ தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் தரிசிக்க முடியும். அப்படியானால் முதலிலே என்னுடைய இடம், என்னுடைய சரீரம், என்னுடைய என்ன ஆத்மா, சரீரம், ஆவி, இவை மூன்றும் பரிசுத்தமாக இருந்தால் நான் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். அப்போ தேவனோடு நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆபிரகாம் சஞ்சரித்தான். எல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குது? அவர்களிடத்தில் என்ன இருந்தது? பரிசுத்தம் இருந்தது. அப்ப அந்த பரிசுத்தம் என்றால் தேவன், கிறிஸ்து, ஆவியானவர் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அப்போ பரிசுத்தராய் நாம் திகழப்பட வேண்டும் என்றால் அது என்னவென்றால், நான் ஒரு விசுவாசி. நான் விசுவாசியாய் இருந்தால் தேவனோடு நான் உறவு கொள்கின்ற முறை ஒன்று இருக்கிறது. அது என்னுடைய தனிப்பட்ட உறவு முறை. இப்பொழுது நாம் சபையாக சேர்ந்து ஆண்டவரோடு உறவாடுகிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு ஒன்று உண்டு. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய பரிசுத்தத்தின் மூலமாக நான் ஆண்டவரோடு உறவாடுகிறேன். அப்ப ஆண்டவரோடு நான் உறவாடுவது தனிப்பட்ட மீட்பு. அப்ப அதுதான் நாம் என்ன சொல்றோம்? என்னுடைய தனிப்பட்ட ரட்சிப்பு. அப்பொழுது நான் பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு ரட்சிப்பை பற்றி தெரியாமல் இருந்தேன். மகனே என்று நான் அழைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வு எனக்குள் வரும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார், உன்னை சேர்த்துக் கொள்கிறார். அப்பொழுது நீ பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறார். பரிசுத்தராய் திகழ்வது அதுதான். அதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. அவருடைய அழைப்பு உனக்கு வரும் பொழுது நீ பரிசுத்தராய் மாற்றப்படுகிறாய்.
அப்பொழுது அந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கை நிலைப்பாடை மாற்றுகிறது. இதை ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆதியாகமம் படித்தோம், உபாகமம் 7ஆம் அதிகாரத்தை படித்தோமா? இப்ப 7ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா அப்ப நீங்க வேகமா படிச்சு தியானிச்சதெல்லாம் வேற விதம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை, அதாவது 7ஆம் அதிகாரம் முதல் வாசனம் படி, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் இங்க பாரு, இங்க கவனிக்கணும், உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏலியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவேன். இப்ப 7 ஜாதிகள், அது 7 நாடு. இப்ப இந்த 7 ஜாதியும் பலத்த ஜாதிங்கிறாங்கன்னா அப்ப இவங்க கொஞ்சம் ஜனமா தான் இருந்திருக்கிறாங்க. இப்ப போனவனே 6 லட்சம் புருஷர்கள் பார்க்கணும். இவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். நீ சுதந்திரிக்க போற நாட்டுல யாரெல்லாம் இருக்கிறான்னா 7 ஜாதி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அந்நியர்கள், நமக்கு அந்நியர்கள், அவனுக்கு நாம அந்நியர் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அது ஏன்னா இப்போ தியாலஜி உள்ள வரும். அப்போ வேறு ஒரு ஜாதி உள்ளவர்கள் பெரிய பலத்த ஜாதியாக இருக்கிறார்கள். நீ அவர்களை மேற்கொள்ள வேண்டும். நீ கொஞ்சமாய் இருக்கிறாய். நீ உன்னை நான் தெரிந்து கொண்ட ஜனமாக கருதுகிறேன். நீ பரிசுத்த ஜனமாக இருக்கிறாய். நீ என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் நானே. தேவன் ஒருவனே, தேவன் ஒருவரே, நான் தான் தெய்வம். நீ என் ஜனம், நீ பரிசுத்த ஜனம், நீ கொஞ்சமாய் இருக்கிறாய். இது வரைக்கும் புரியுது. அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். ஓகே, வேகமா போங்க. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடு இரங்கவும் வேண்டாம். இப்போ எகிப்திலிருந்து அவன் வரும்பொழுது சில ஆட்களோடு ஆபிரகாம் என்ன பண்றான், அப்படி தாண்ட போறான். நாங்க 2 பேரும் நம்ம சமரசம் ஆயிடலாம்டா அப்படின்னு அங்கங்க ஒரு இடத்துல பண்றான். அது என்னது? உடன்படிக்கை. அப்போ நான் உங்களை மேற்கொள்ள வேணாம், நான் இடம் கொடுத்துறேன்டா, நீங்க போங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த சண்டை வராது. அப்போ அமலேயர் தான் தடுக்கிறான். அந்த சண்டை வரும். சண்டை வராத இடத்துல அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றார்? உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறக்கம் கூட காட்டக்கூடாது. அப்ப என்ன செய்யணுங்கிறாரு ஆண்டவர்? படிங்க அடுத்து. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. பாருங்க, இவங்க போனாங்கன்னா உடனே என்ன பண்றான்? பெண் கொடுத்துறான், இல்லைன்னா பெண்ணை கொடுத்துறான். சம்பந்தம் கலக்க கூடாதுங்கிறாரு. அங்க என்ன ஒரு பெரிய கட்டளை என்ன சொல்றாரு? அடுத்த லைன் படிங்க. குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இப்பதான் அவர்கள் என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். நீ ஒருவேளை அவர்களோடு சம்பந்தம் கலந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கஸ்டம்ஸ், அவங்களுடைய கலாச்சாரத்தை உன்னை இழுத்து போட்டுக்குவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? உண்மையான பரிசுத்த ஜனமாக நீ இருந்தாலும் அவர்களோடு அவர்களுடைய நுகத்திலே நீ கலந்தால் நீ அசுத்தத்தை அடைந்து விடுவாய். அதற்கு தான் நான் சொல்றேன், அவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க வேண்டாம். குமாரரை விலக பண்ணுவார். அவர்கள் நம்மை கெடுத்து விடுவார்கள், மனங்களை கெடுத்து விடுவார்கள், வாழ்க்கை முறையை கெடுத்து விடுவார்கள். அசுத்தத்துக்கு நாம் போய் விடுவோம், பசுத்தத்தை இழந்து விடுவோம். அப்படி பண்ணினா கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்துல அழிக்கும். ஆண்டவர் அழிக்கிறவரா? இல்லை, ஆண்டவர் அழிப்பவர். ஆனா இங்க அழிக்கிறேங்கிறாரு. ஏன்னா அவ்வளவு கோபம் வருது. நான் சொல்றேன்,
உனக்கென்று நியாயங்களும் நியமங்களும் நியாய பிரமாணங்களும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒழுக்கமான வாழ்க்கையை நீ இப்படி வாழு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவற்றை எல்லாம் அறிந்த நீ என் சொல் பேச்சை கேட்காமல் போனால் நான் உன்னை விடுவேன். இதுதான் சொல்றாரு. இப்ப இன்னும் முக்கியமா என்ன சொல்றாரு, இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாரு, இன்னொரு கட்டளை விடுறாரு. அந்த 7 ஜனங்களையும் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேங்கிறாரு. 7 பெரிய ஜாதி, நீ கொஞ்சமா இருக்கிறாய். 5, 6, 7, 8ல ஒரு 4 காரியங்களை அவர் சொல்கிறார். படிக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து நீ செய்ய வேண்டிய காரியம் அவர்களுடைய பலிபீடத்தை இடிக்க வேண்டும். அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்களுடைய சிலைகளை நீ தகர்க்க வேண்டும். அவர்கள் தோப்புகளை வெட்டி தோப்புகள்னா என்ன? விக்கிரக தோப்பு. அப்ப பார்த்துக்கணும். நீங்க ஒரு ஆத்தோரங்களில் பெரிய தோப்புகள்லாம் பார்த்தா விக்கிரகம் நிறைய இருக்கும். ஐயனார் இருக்குவான், அந்த குதிரைகள்லாம் வச்சுட்டு இருப்பான், அங்கே நிறைய இருக்கும். அதெல்லாம் தோப்பு. அது விக்கிரக தோப்புகளுக்கு விக்கிரகங்களை செய்வவன் தான் தேராகு. தேராகு யாரு? ஆபிரகாமுடைய தகப்பனார். அப்ப அவனும் அதுதான் செஞ்சிருப்பான். அப்ப அப்பேற்பட்டவனை தான் பிரித்தெடுக்கிறார், தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். அதுல தான் நம்மளாம் இருக்கும். நம்மை தெரிந்து கொள்கிறார், நமக்கு அழைப்பு விடுகிறார், நம்ம ஏற்றுக்கொள்கிறார். நாம் சிறிய ஜனம் தான், ஆனா பரிசுத்த ஜனம். ரைட். அடுத்தது, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரிந்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த இப்ப ஜனம் முதல்ல என்ன பண்ணுவோம்? எரித்து போட வேண்டும். 5வது வசனத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எரித்து போட வேண்டும். 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள அப்ப நம்ம சொல்லிட்டாரு பாருங்க. அங்கேயே நம்ம என்ன பண்ணிருக்காரு நம்மள? நீ தேவனாகிய கர்த்தருக்கு. ஆமா, நீ நானும் யாரு? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எல்லோரும் குறைந்தவர்களாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தாலும் பரிசுத்த ஜனமே. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உபாகமம் எப்போ எழுதியிருக்கோம்? இந்த காலத்தில் எழுதியிருக்கோம். 4000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டுதான். 3000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். அப்போவே பூச்சக்கரம்ட்டான். நம்ம தான் சொன்னோம்ல, பூச்சக்கரம்னா என்ன? உருண்டை. அப்போ உலகம் உருண்டைங்கிறது அப்போவே நமக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போதான் புத்தக கலிலேயோ கண்டுபிடித்தார் நான் உலகம் இப்போ உருண்டையாக இருக்கிறது என்பதை நீங்கள் கடற்கரை நின்று பாருங்கள், ஒரு கப்பலை நோக்கி பாருங்கள், போய்கொண்டே இருக்கும், சிறியதாக மாறும். கேள்விப்பட்டு படிச்சிருக்குமா? அதுதான் அப்போதான் உருண்டைன்னு நமக்கு தெரிஞ்சுது. இப்போ கண்டுபிடிச்சிட்டு அவன் உருண்டை ஆகிறான். அப்போவே அவன் என்ன சொல்லிட்டான்? பூச்சக்கரம் உருண்டை பூமின்னு அர்த்தம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது போல் முதல்ல என்ன பண்ணாரு? இல்ல மேல 5வது கடைசியில படிக்கும் போது அக்னியிலே எரித்து போட வேண்டியவைகள் ஒன்று. இப்ப நீங்க தெரிந்து கொஞ்சமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமா, நம்ம பரிசுத்த ஜனம். அடுத்தது 7வது வசனத்துல சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால். இப்போ இதுல நீங்கள் கொஞ்சமா இருந்தீர்கள். என்னென்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா ABCD அப்படி போட்டுக்கோ. அப்போ விக்கிரங்களை அழிச்சு எரிச்சிட வேணும். ஒன்று, அக்னியில போட்டு எரிச்சிட வேணும். 2வது, நீ பரிசுத்த ஜனம், உன்னை தெரிஞ்சு கொண்ட. 3வது பாயிண்ட், சகல ஜனங்களிலும் அவர்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். இப்போ மீட்டுக் கொண்டார். 4 பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதுல என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் அழிக்கிறார். அவர் அழிப்புக்காக அல்ல. பரிசுத்தம் என்பது அழிப்புக்காக இல்லை. அது ஏன் அழிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பார்வையில் அந்நிய ஜனங்களை, அந்நிய தெய்வங்களுக்கு நம்ம விரோதிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதனால அந்த இந்த இப்பத்திய காரியங்கள்லாம் பார்க்கும்போது, நீங்கள் பிராமணர்களை வெறுக்கிறீர்களா,
பிராமியத்தை வெறுக்கிறீர்கள். ஒரு காரியம் வந்து நடைபெறுகிறது. இந்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஜாதி வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் இப்போது சமூக ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது நாம் அறிவோம், எல்லாம் மாற்றுக்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அப்போ இந்த ஜாதிகள் 7 ஜாதிகள் இருக்குதுல்ல, இவர்களெல்லாம் உயர்ந்த ஜாதியாகவும் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு அது அதிகாரத்தின் கனவுகளாக காணப்படுது. அடையாளம், அதிகாரத்தின் அடையாளங்களாகவும் அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அந்த தெய்வங்களுக்கு பலியிடுவாங்க. பலியிடுறது யாராகும்னா குழந்தைங்களை நரபலி கொடுப்பாங்க. அதனால தான் அந்த அழித்தல் தண்டித்தல்லாம் நம்ம சாமி அதை அழிக்கணுங்கிறாரு. அதுக்காக அவர்களை மக்களை வெறுக்கிறார். மக்கள் செய்கின்ற அந்த காரியங்கள், அதிகாரங்களை வெறுக்கிறான். அவன் பெரிய அவன் தான் நேர்த்திமையாக பேசுவான். அதிகாரத்தோடு பெரியவங்களை எந்த கடவுள் புதுசல். அவங்களுடைய கடவுள் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன் பாருங்க. பாகால் நம்ம பார்த்துருக்கோமா? இதெல்லாம் காதில் வாங்கியிருக்கோம் பாரு. பாகாலை பார்த்துக்கணும். அஸ்தரோத், அசேராக், கேமோஸ், இதெல்லாம் அந்த கடவுளுடைய பெயர்கள். அப்புறம் தாக்கோல், இதெல்லாம் நியாயாதிபதியில் வருது. இது வேகமாக நம்ம போகிறோம். இந்த அந்நிய தெய்வங்கள் அவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி அதிகாரங்களை பயன்படுத்துகிறார்கள். அதிகாரங்களை பயன்படுத்தி தாழ்ந்த மக்களை ஒடுக்குகிறார்கள். இந்த அடிமைத்தனத்தையும் ஒடுக்குதலையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த மக்களை வெறுக்கவில்லை, இந்த காரியங்களை வெறுக்கிறார். அந்த தெய்வங்களை பேர் சொல்லி இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குகிறார்கள். இதற்கு எதிரியாகத்தான் அது அழித்தல் தண்டித்தலாக மாறுகிறது. மக்களை அவர்கள் வெறுக்கிறார்கள். பாவிகளை நேசிக்கிறார் ஆண்டவர். அதனுடைய தாற்பயம் தான் இது. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு வந்தார். பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்தே நிற்கிறார். அப்போ நான் என்னை ஆண்டவர் என்னை வெறுக்கவில்லை, ஆனால் எனக்குள் ஒரு பெருமை இருந்தால் அந்த பெருமையை ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற பெருமைக்காகவே அவர் என்னை எதிர்த்து நிற்கிறார். மனுஷீகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா ஒரு சுதந்திரவாடி. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் நமக்கு தெரியும். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது தெரியும். ஆவி ஆண்டவர் நாசியிலே ஊத்திரு. ஆனால் ஆத்மா என்பது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நீ பயன்படுத்தி நல்லவைகளை செய்கிறாயா அல்லது தீமையானவைகளை செய்கிறாயா? அதுதான் உனக்கு கொடுத்தேன். அதில் தானே நான் அந்த பழம் நன்மை தீமை அறிந்த பழத்தை நான் சாப்பிட்ட உடனே எனக்கு கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அது பாவத்தின் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ நான் தேவனை போல ஆவாய். அவன் பிசாசு சொன்னது கைக்கு. அது வேற மாதிரி போயிடும். இப்போ நம்ம எடுத்துன்னு போனோம். இப்போ இதில் என்ன சொல்றோம்? ஆண்டவர் அந்த காரியங்கள், அதிகாரங்களை வெறுத்தார். ஒழுக்கமின்மையை, அதாவது நரபலி கொடுத்தல், இந்த காரியங்களை அவர் அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் தண்டிக்க விரும்பினார். எனவேதான் இந்த கொஞ்ச ஜனமங்களை தெரிந்து கொண்ட ஜனத்தை, பரிசுத்த ஜனத்தை வைத்துக் கொண்டு அந்த 7 பெரிய ஜாதியான அந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அழித்தல் ஆண்டவருடைய வேலை அல்ல, ஆனால் அவர்கள் செய்த காரியங்களை அழிக்க வேண்டும் என்று ஒன்றை கூட விடாத, அவர்களோடு சம்பந்தமும் கலக்காத, அங்க இருக்கிற விக்கிரங்களை அழிச்சிடு, தோப்புகளை அழிச்சிடு, அந்த அதிகாரங்களை அழிச்சிடு, அந்த அடையாளங்களை அழிச்சிடு. அவர்கள் அவங்க வச்சிருக்கிற அடையாளமா வச்சிருக்கிற விக்கிரத்தை அழிச்சிடுன்னா அவங்க வச்சிருக்கிற அதிகாரத்தை அழிச்சிடுன்னு அர்த்தம். அவன் ஒடுக்குதல் வைத்திருக்கானா அதை அழிச்சிடு. அப்போ நமக்கு சமத்துவத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். சமூக நீதியை அங்கே நிலைநாட்டுகிறார். அங்கே பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிறார். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் அங்கு இருக்கின்ற தீமைகளை அழித்து அந்த விதமாகத்தான் ஆண்டவர் அழிக்க முற்படுகிறார். இப்போ இப்படிப்பட்ட நிலப்பரப்பிலே அந்த போய் அங்கே ஆக்கிரமிக்கணும் இல்லையா? கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்.
அப்ப ஆக்கிரமிக்கும் போது ஏற்படுகின்ற சிக்கல்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த சிக்கலை இல்லாம அவரே அப்படியே முடிக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அழிப்பவர் அல்ல, அதற்கு பதிலாக மாற்று உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார். மாற்று உருவாக்கம் என்றால் அங்க ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகிறார். அப்ப புதிய சமுதாயம் என்ன? பரிசுத்த ஜனமாக மாற்றுகிறார். நீங்கள் பரிசுத்த ஜனம் அங்க போய் ஆக்குப்பை பண்ண உடனே அந்த நாடே பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்பி, ஆனால் அதற்கு முற்றிலுமாக மாற்றி இவர்கள் அசுத்தத்துக்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். அப்ப பெண் கொண்டார்கள். அதுதான் ஆண்டவருக்கு கோபம். உடனே ஆண்டவர் கோபம் வந்து என்ன பண்ணுவாரு? எதிரிகிட்ட கையில விட்டுவார். அப்ப ஆண்டவர் எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தெய்வத்தை மறந்து அந்த பாகால கும்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்போவே உடனே என்ன பண்ணுவாரு? நீ மீதியான் தேசத்துல இன்னும் 7 வருஷத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு அவன் கையில ஒப்படைச்சிடுவார். அமலேயர்கள் கையில ஒப்படைச்சிடுவார். இந்த மாதிரி மற்ற ஜாதி கையில ஒப்படைச்சிட்டு வேடிக்கை பார்ப்போம். அப்படின்னா புத்தி வந்தார். நமக்கு வந்த பாடு இல்லை, இன்னும் அவங்களோட சேர்ந்து தான் போவோம். நம்மளாவது மாறுறதாவது. நமக்கு பேர் என்ன? வணங்கா கழுத்துள்ள நீங்க சொல்லிக்கோ. நமக்கு பேர் என்ன? பரிசுத்த ஜனம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நாங்க வணங்கா இல்லை சார், அப்படி இல்லை, அது இல்லை, அதெல்லாம் இல்லை. நாங்களாம் பரிசுத்த ஜனம் சொல்லணும். ஆனால் நான் கொஞ்சம் ஆரம்பிச்சு தப்ப ஆரம்பிச்சா கூட வேகமாக ரைட்டாக பிடிச்சிருக்கேன். அது நமக்குள்ள இயல்பு இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிறார் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக வரலாற்றிலே ஜீவிக்க வந்திருக்கிறார். தேவன் ஆவியாகவே இருந்து ஆவியானவராக தன்னுடைய சத்தத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பேசிய ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருமே ஒண்ணுதான். ஆனால் அந்த 1 யோவான்ல படிக்கும் போது மூவரும் ஒருவரே எங்க மேல, மூவரும் கீழே தனித்தனியா காட்டப்படுவார். இதுதான் திரித்துவம். கீழே எங்க 3 பேரும் தனித்தனியா பார்த்துருக்கோமா? 2 இடத்துல பார்த்துருக்கோம். சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி சொன்னதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம், மன உற்சாகம் ஏற்படும் இல்லையா? அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது 3 பேரும் ஒன்றா பார்த்தாங்களா? ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது தேவனுடைய சத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சத்தம் என்னது? இவர் என்னுடைய நேசம், இவருக்கு செவி கொடுங்க, இவரில் நான் பிரியமாய். உடனே பரிசுத்த ஆவியானவர் குமாரன் அங்கே. அதுதான் நமக்கு சாக்கிரமந்தாக ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. என்ட்ரன்ஸ் கேட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இல்லையா? முதல்ல நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவதாக நாங்கள் ஞானஸ்நானம் அப்படியா? சரி, எனவே பரிசுத்தமாக இருப்பது மிகவும் கடினம், ஆனா அதுவே மிகவும் ஈஸி. பரிசுத்தமாய் வாழ்வது கடினமாக எப்பொழுது இருக்குதுன்னா, என்னால் முடியலன்னு சொல்றேன்னாக்கா நீ உனக்கு இன்னும் ஹார்ட் ஹார்ட்டட் பர்சனாலிட்டியா இருக்கிற. லகுவா வச்சுக்கோ. நான் பரிசுத்தமா இருந்தா ஆண்டவர் என்னை மேற்கொள்வார், அவர் என்னை வழிநடத்துவார், அப்படியே விசுவாசம். நீ விசுவாசித்தால் போதும். விசுவாசித்தால் காண்பாய். நான் வேற சொல்றது, விசுவாசித்தால் நீதிமான். அப்ப விசுவாசம் சொன்னா எவ்வளோ இருக்குது, எல்லாம் தெரியும், ஆனா அது மட்டும் செய்ய மாட்டேன். விசுவாசம் வைத்தாலே அவருடைய கிருபை தானாக வரும். கிருபையை கொண்டு, அவருடைய கிருபையை கொண்டு உன்னுடைய விசுவாசத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே போகுது. ஒரே ஒரு விசுவாசம் மட்டுமே, அவர் தான் என்னை காப்பாற்றுவார், போயிடும். ஆனால் அந்த அந்த ஒரு க்ஷணம் வைக்கிறதுக்கு நம்மளால முடியல. விசுவாசிக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் கொடுப்பாரா? அடுத்த கேள்வியே சந்தேகத்தை கேட்டினா நாளைக்கு சண்டை பிடிச்சாச்சு அம்மாட்ட வாங்கிடுறேன்ல, எனக்கு நாளைக்கு வேணும், எனக்கு சட்டை வேணும், புதுசாக ஃப்ராக் வேணும் அப்படின்னு சைனி கத்துச்சின்னு வச்சுக்கோ. அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க, வேணாமா? கொடுத்துருவாங்க. ஏன்னா கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தானே கேட்குறோம். அதுதான் பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவு.
அதே விசுவாசத்துல நீ நம்ம அப்பா கிட்ட கேட்டோம்னா அந்த விசுவாசத்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நீ பரிசுத்தத்தை முதலில் நாடு. முதலாவது உனக்கு தேவை பரிசுத்தமாய் இரு. ரோமர் 8 ரோமர் 8 அதிகாரம் 4 வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். இப்போ ரோமர் 8 அதிகாரம் 4 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அப்ப தேவனுடைய ஆவி எது? பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர், இயேசுவினுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்றே. இப்போ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்றால் நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. எனவே பரிசுத்தம் உங்களை வழிநடத்தும். உங்களுடைய பரிசுத்த வாழ்வு, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு திண்மை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால், அதாவது கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் என்ன பண்ணுவோம்? நீ புது சிருஷ்டியாக மாறுவார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கின்ற ஹரிபாபுவே சாட்சி சொல்றார். கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார், என்னை அழைத்தார். அச்சணமே நான் என்னை அவரிடத்தில் ஒப்படைத்தேன், ஏற்றுக்கொண்டேன். விக்கிரகங்களை அழித்தேன். விக்கிரகங்கள் என்றால் தனக்குள் இருக்கின்ற அந்த அந்நிய வாசனையை அவர் வெறுத்தார். எனவே ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். உன்னுடைய பரிசுத்த வாழ்வுக்கு நீ ஒப்பு கொடுத்தாய். நீ பரிசுத்தராய் வாழ்வதால் உனக்கு உலகமெங்கும் போகின்ற அதிகாரத்தை கொடுத்தார். நீ உலகமெங்கும் போய் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். உன்னுடைய சாட்சினாலே மற்றவர்கள் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே உன்னை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். மற்றவர்களை பரிசுத்தமாய் ஆக்க வேண்டும் என்ற அழைப்பு உன்னிடத்தில் வந்திருக்கிறது. அதையே தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் காதுகளில் ஒரு நாள் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் உங்கள் செவிகள் திறக்கப்படவில்லை. அவர் மகனே, மகளே, மகனே, மகளே என்று அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் காதுகளில் என்றைக்கு கேட்கிறதோ அன்றைக்கு நீ பரிசுத்தமாக ஒப்படைத்து விடும். இது நல்ல நேரம். இந்த ஓய்வு நாளிலே இந்த சாட்சியை கேட்ட நீங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து, அந்த அழைப்பு எனக்கு வராதா? நானும் ஒவ்வொருவரும் ஊழியம் இந்த திருச்சபையை அடி வைக்கிற அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற சபை. இது ஒரு பட்டறை, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகின்ற பட்டறை. இந்த பட்டறையிலே வந்து பங்கு பெற்றவர்கள், பயிற்சி பெறுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் நிழலாட்டமாய் நம்மோடு கூட இருக்கின்ற வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வெளியே செல்ல ஆண்டவர் திருச்சி செய்வார். ஆமாம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அப்பப்பிற்கு பகுதிக்கு நாம் செல்வோம். எல்லாரும் ஜெப நிலையிலே இருப்போம். அப்பப்பிற்கு பகுதி
இயேசு சொன்னார், நான் போவது நல்லது, நான் போவேனாகில் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை இங்கே வருவார்கள். நம் மத்தியிலே தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரமாக அந்த நிலையிலே கற்றுக்கொண்டவர்களாக நம் ஆண்டவருடைய சன்னதியிலே இருந்து அற்புத பகுதியை நாம் கடைபிடிப்போம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையும் தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் நம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எல்லாவற்றையும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி அது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருவதும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடும் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் கலையாய அவருடைய எல்லாவற்றிலும் வளரவும் கிருபையும் செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் பிற்பித்த அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் செல்லும் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம்.
உம்முடைய மேதையின் கீழ் உள்ள துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்திருக்க அல்ல. ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கின்ற இரட்சன் நம்முடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரக்கம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரக்கம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பிற்கப்பட்ட ஆண்டுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம். கர்த்தரின் பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தப்பட்டவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே சேர அழைக்கப்படுகிறது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. பந்தியிலே பங்கு பெற்ற
பெற்ற நீங்கள் சமாதானத்தோடே போய் வர கடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அன்பின் பேரந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய வந்தியாமே உன்னம் தூய போமே நீரலய சுத்தவிரயாமே இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு தேவ தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடே போய் வர கடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால் வெறுமையான பாத்திரம் நிரம்பி மடியும் பாத்திரமாய் இறங்க செய்திடுமே. நிரம்பி பாடும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடே போய் வர கடுவீர்களா? கர்த்தருடைய நாமத்தினால் அதாவது விடப்பட்டவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாரை கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பெறுகிறார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளங்கள் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் பெற்று வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாகின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் கீர்த்தனை புத்தகத்துல 237வது பாடல் தந்தானை துதிப்போமே திரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். மகள் ஜெல்லின் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். ஆயர் அவர்கள் முன்பாக நிற்பார்கள். புதிதாக உங்களுக்கு மாத சந்தா காணிக்கை அட்டை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொண்டு வந்து அதை நீங்கள் ஆண்டவர்கள் பாதத்தில் பண்ணிக்கலாம். பாடி பாடி
சபைக்கான அறிவிப்பை நம்முடைய செயலாளர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு வைக்கப்பட்டதுனால இந்த சிலுவை கொடியை நாம் இந்த நாளில் ஜெபத்தோடு கூட நாம் இறக்க போகிறோம். நம்முடைய ஆயிரம் ஜெபித்து சிலுவை கொடியை கிருபை நிறைந்த கர்த்தாவே, சமாதானத்தினை சென்ற ஆண்டிலே உமது வருகைக்காக உமது சமாதானத்தின் கொடியை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஏற்றி மகிழ்ந்தோம். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுள் என்று ஆண்டவரே உங்களுக்கு தந்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியாக அந்த ஞாபகத்தின்படியாக இந்த சிலுவை கொடியை நாங்கள் ஏற்றினோம். ஆண்டவரே, முதல் வருகையை நாங்கள் கொண்டாடி முடித்த நாங்கள் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வருகையிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக எங்களை ஏற்படுத்தி கொண்டு பொது சமூகத்தில் நுழைய நீ சிலுவை செய்கிறார். நீ தந்த சமாதானத்துக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி சொல்லி இந்த சிலுவையின் கொடியை நாங்கள் திறக்குகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக உமது சிலுவையும் சமாதானமும் எங்களுக்கு இந்த நாட்களாய் ஆண்டவரே பாதையிலே நாங்கள் வழிநடத்த நீ தேவை செய்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைகிறேன். துதிகன மகிமை அனைத்தும் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நீ வரும் காலங்களிலே எல்லாம் வழி நடத்துவார். இந்த சிலுவையின் கொடியை நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே எப்படி ஏற்றினோம், அதே போல அவருடைய நாமத்தில் சொல்லி இந்த சிலுவையின் கொடியை பயபக்தியோடு